ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 15. எல்லா ஸ்பைடர்ஸையுமே கண்ட்ரோல் பண்றது அந்த குயின் டெராக்டக் தான். அதோட கண்ட்ரோலர் நம்ம ஹீரோயினோட பிரெயின்குள்ளேயோ இருக்கு. ஒரு வகையில இந்த குயின் டெராக்டக்டும் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினோட எல்லா பேரலல் மைண்டும் சேர்ந்து அந்த அம்மாவோட கண்ட்ரோலர் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த பேரலல் மைண்ட் எல்லாமே அந்த அம்மா கூட கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அந்த அம்மா என்னெல்லாம் பார்க்க முடியுதோ அதை இந்த பேரலல் மைண்டாலேயோ பார்க்க முடியும். ஆனா இந்த பேரலல் மைண்ட் எல்லாமே நம்ம ஹீரோயினோட பாடியை விட்டு பிரிஞ்சு தனியான ஒரு மைண்டுக்குள்ளதான் இருக்கு. சரி வாங்க நம்ம சீக்கிரமா அம்மாவை அழிச்சிட்டு நம்மளோட பாடிக்குள்ளேயே திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேரலல் மைண்ட்லாம் பேசிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த பெரிய குயின் டெராக்டக்ட நமக்கு காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் என்னடா அந்த வாம்பயர் பேபி அழகா பிறந்திருந்தாலும் அதை கொல்றதுக்கு இப்பவே நிறைய பேர் சுத்துறாங்க. அதுக்கு அது ஸ்பைடராவே பிறந்திருந்திருக்கலாம் போல. சரி அந்த பேபியை நான் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இங்க அந்த குயின் டெராக்டக்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரலல் மைண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த குயின் டெராக்டக்டோட மைண்ட் அழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் மேஜிக் பிரெயினுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம பிறந்ததுல இருந்தே அம்மா கிட்ட நம்மளோட கண்ட்ரோலர் இருந்துச்சு அப்படின்னா நம்மள இத்தனை நாள் அவங்க கண்காணிச்சிருப்பாங்க. நம்ம எப்படி எல்லாம் யோசிக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு மேஜிக் பிரெயின் கேட்கவும் பல நூறு ஸ்பைடர்ஸ் அதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம ஒருத்தங்களை மட்டும் அது கண்டிப்பா கண்காணிச்சிருக்காது அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சொல்லுது. அதென்மா உண்மைதான். ஆனா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல்ங்கிறதுனால கண்டிப்பா அது அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்ம எப்படிலாம் யோசிப்போம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அவங்க கண்ட்ரோல்ல பல ஸ்ட்ராங்கான ஸ்பைடர்ஸ் இருந்துமே கூட நம்மள கொல்றதுக்கு வெறும் மூணு சாதாரண ஸ்பைடர் தான் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஒருவேளை இது நமக்கு வச்ச ட்ராப்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மத்த 3 பிரெயினுமே யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப பார்த்தா அந்த குயின் டெராக்டக் திடீர்னு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கொடுக்குது. நிறைய பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சிருக்கு. ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ணி அந்த லேப்ரின்த்தை விட்டு இப்போ அது வெளியே போகுது. அம்மா லேப்ரின்த்தை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா இது கண்டிப்பா நமக்கான ஒரு ட்ராப் தான். அவங்க இப்ப லேப்ரின்த்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன் பிரெயின் கிட்ட போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் பாடிக்கு அவங்களால போக முடியல. நம்மள எங்கேயே ட்ராப் பண்ணி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அவங்களோட மொத்த ஆர்மியும் திரட்டி இப்போ ஒன்னா நம்மள அட்டாக் பண்ண போறாங்க. கண்டிப்பா அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் பிரெயின் இதை நீதா பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயின் இது எதுவுமே தெரியாம அசால்ட்டா சாப்பாடு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்கா. அப்ப போற வழியில ஒரு பழம் இருக்கிறத பாக்குறா. ஹே இந்த பழம் டேஸ்டா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கவோ அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி தெரியுது. என்ன இது ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு அவ மேல ஒரு அட்டாக் நடக்குது. அந்த குயின் டெராக்டக்ட் டைரக்டா வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. அந்த எர்த் டிராகன் ஆரிபாவை விடவும் இது 5 மடங்கு ஸ்ட்ராங் ஆனது. கண்டிப்பா இவ கிட்ட என்னால மோத முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. என்னோட பேரலல் மைண்ட் இதை பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, எனக்கு என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சு போச்சு. இது எல்லாமே எனக்கான ட்ராப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறா. ஆனா அவ ஸ்பெல்ல கிரியேட் பண்றதுக்கு கூட அது டைம் கொடுக்க மாட்டேங்கி. அந்த ஃபாரஸ்டே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துல ஏதோ பெரிய பேரழிவு வந்த மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அம்மா ஜஸ்ட் நடந்து வந்ததுக்கே இவ்வளவு பெரிய அழிவுன்னா கண்டிப்பா என்னால இதுகிட்ட மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டெலிபோர்டேஷன் பண்ணலான்னு பாக்குறா. அதை அட்டாக் பண்ண வரவும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் டெலிபோர்டேஷன் ஆயிருதா. அந்த லேப்ரின்த்குள்ள இருக்கிற அவளோட வீட்டுக்கு இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. என்னோட பேரலல் மைண்ட் இல்லாதனால என்னால அவ்வளவா மேஜிக் யூஸ் பண்ண முடியல. எனக்கு ஃபாஸ்டா ஹீலிங்கும் ஆக மாட்டேங்குது. இது எல்லாத்தையுமே அம்மா பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சரி ஓகே இப்போதைக்கு நான் சாப்பிட்டாச்சு தெம்ப ஏத்திக்கிட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோயின் போனா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா நான் டெலிபோர்டேஷன் ஆகி என்னோட வீட்டுக்கு தான் திரும்ப வருவாங்கிறது அம்மாக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த இடத்துலயே ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா எனக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா டக்குன்னு அதுங்கெல்லாம் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை கடிச்சு அவ உடம்புக்குள்ள பாய்சனை செலுத்துது. அவ எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறா. அம்மாவை நான் ரொம்பவோ குறைச்சி எடை போட்டுட்டேன். என்கிட்ட ஆட்டோ ரெக்கவரி எம்பி இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் ஓரளவு தப்பிச்சிட்டு இருப்பேன். ஆனா இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. இதுங்களை நான் ஜெயிச்சாகணும்னா கண்டிப்பா நான் மிடில் ஸ்டாட்டம்க்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிடில் ஸ்டாட்டம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. ஆனா மிடில் லேப்ரின்த்க்கு போறதுக்கு அதுங்க வழியை விடல. நீங்க வழி விடல நானே உருவாக்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பாய்சன் அட்டாக்கை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த நெருப்பு குழம்பு இருக்கிற அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. சின்ன ஸ்பைடர்ஸ்லாம் அந்த பாய்சன் அட்டாக்ல அட்டாக் ஆனாலுமே கூட அந்த பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஸ்பைடர்ஸ் எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா துரத்தி வருது. ஓரளவு அதுங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஓடி வந்துருதா. ஆனாலுமே மிடில் லேப்ரின்த்க்கு போறதுக்குள்ள பார்த்தா ஒரு பப்பட் மாதிரியான ஒரு ஸ்பைடர் வந்து அவளோட கை ரெண்டத்தையும் துண்டா வெட்டி போடுது. இந்த பப்பட் ஸ்பைடர் கிட்ட ஸ்வாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள சின்னோண்ட ஒரு ஸ்பைடர் தான் அந்த பெரிய பப்பட்டையே கண்ட்ரோல் பண்ணுது. மிடில் லேப்ரின்த்க்கு நான் போனாதான் ஓரளவாச்சும் என்னால ஜெயிக்க முடியும். ஆனா இந்த பப்பட் ஸ்பைடர் என்ன விடாம தடுத்துட்டு இருக்கு. அம்மாவோட சீக்ரெட் வெப்பன் இதுதான் நினைக்கிறேன். இந்த பப்பட் ஸ்பைடர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு நிறையவே அடிபட்டுருது. ஆனாலும் விட்டு கொடுக்காம மேஜிக் யூஸ் பண்ணி மேஜிக் புல்லட்டை வச்சு அதுங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது போக ஈவில் ஐயை யூஸ் பண்ணி அதுங்களோட எம்பி பாயிண்ட்ஸ் எல்லாம் இவா எடுத்துக்கிடுதா. அந்த பிளாக் புல்லட் எல்லாம் சின்ன ஸ்பைடர்ஸ் தடுத்தாலுமே பெரிய ஸ்பைடர்ஸ் தடுக்கல. சோ பெரிய ஸ்பைடர்ஸ் தடுக்கிறதுக்கு பிளாக் ஆரோ மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. அது ஓரளவு தடுக்குது. 2 மேஜிக்கையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி அதுங்களை தடுத்துட்டு இருக்கா. அதுங்களை தடுத்தாலுமே அந்த பப்பட் ஸ்பைடர்
ஸ்பைடரை இவளால சமாளிக்க முடியல. அப்படியேனாலும் அது அந்த மிடில் லேபிரின்குள்ள இவள விட மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினோட நிறைய கால்களை வெட்டி போட்டுட்டாங்க. இப்ப அவளால நடக்க கூட அவ்வளவா முடியல. அதுங்க அட்டாக் பண்ற வெப் எல்லாம் மேஜிக் வச்சு ஓரளவு தடுத்துட்டு இருக்கா. நான் எவால்வேஷன் ஆனாதான் என்னால ஜெயிக்க முடியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் என்கிட்ட கம்மியா தான் இருக்கு. அந்த பெரிய ஸ்பைடர்ல ஏதாச்சும் ஒன்னு கொண்டோம்னா கண்டிப்பா நான் எவால்வேஷன் ஆவேன். ஆனா அதுங்க எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல எது ரொம்பவும் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருந்தா. அப்படின்னு சொல்லி அவளை கொன்னு சாப்பிட்டுதுங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கா. அதுங்க அட்டாக் பண்ணது சாதாரண பாறையை தான். இப்ப நம்ம ஹீரோயின் பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்றா. வீக்கான அந்த ஒரு ஸ்பைடரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா அந்த பப்பட் ஸ்பைடர் நம்ம ஹீரோயினோட காலை வெப் போட்டு பிடிச்சிருது. அதை வெட்டி விடுறதுக்கு அவளோட கைகள் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயினால தப்பிக்க முடியல. இன்னொரு பெரிய ஸ்பைடரையும் அது த்ரெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்படியே நசுக்கி 2 துண்டா மாத்தலாம்னு சொல்லி பாக்குது. இப்படியே போனா கண்டிப்பா நான் இறந்து போயிருவேன், எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனைலேட்டட் ஈவிலையை நம்ம ஹீரோயின் யூஸ் பண்றா. அனைலேட்டட் ஈவிலையை யூஸ் பண்ணா இவளோட கண்ணும் சேர்த்து தான் டேமேஜ் ஆகும். சோ இவளோட கண்ணோ டேமேஜ் ஆகுது, அதோட மூஞ்சியோ சதுருது. இருந்தாலுமே அது திரும்பவும் நம்ம ஹீரோயின் மேலேயே வந்து விழுது. உன்னை கொல்றதுக்கு இது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட இருக்கிற எல்லா கண்ணையுமே யூஸ் பண்றா. அது அப்படியே சில்லியா நொறுங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் எவால்வேஷன் ஆயிருதா. அடிப்பட்ட கண்ணு காலு எல்லாமே திரும்ப வந்துருது. இப்ப ஹெச்பி கம்மியா இருக்கிற ஒரு ஸ்பைடரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. அந்த பப்பட் ஸ்பைடர் நம்ம ஹீரோயினை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வரவோ, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டெலிபோர்டேஷன் ஆயிருதா. நேரா அந்த நெருப்பு குழம்புக்குள்ள அந்த ஸ்பைடரை முக்கி இது ரொம்ப கருகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து அதை அவ்வளோத்தையும் இப்ப சாப்பிட்டு முடிக்கிறா. நிறைய ஸ்பைடர்ஸை பார்த்திருக்கேன், ஆனா அந்த மாதிரி ஒரு பப்பட் ஸ்பைடர் நான் பார்த்ததே இல்ல. என்னோட எவால்வேஷன் ஆப்ஷன்லயும் அது காட்டல. அது என்ன ஸ்பைடரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. எடஸைனே அப்படிங்கிறது இப்ப மேக்ஸிமம் லெவலுக்கு ரீச் ஆனதுனால நெக்ஸ்ட் எவால்வேஷன் ஆப்ஷன் காட்டுது. நான் மட்டும் எவால்வேஷன் ஐட்டம்னா அவங்க எல்லாரையும் ஈஸியா தோக்கடிக்கிறான். எவால்வேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. எடஸைனில இருந்து இப்ப நம்ம ஹீரோயின் ஜோனா ஹாரவாவா எவால்வேஷன் ஆகுறா. இங்க ஷோன் வந்துட்டு அவன் சிஸ்டர் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. கானட்டா வந்துட்டு ஷோனை சமாதானப்படுத்துறா. ஹீரோவா இருக்கிற நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி ஷோன் வருத்தப்படவும், நம்ம டீம் இப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. யோகோ அந்த சர்ச்சை கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தையே இப்ப அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா அந்த டீமன்ஸ் தான் இதுக்கப்புறம் இந்த கிங்டம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஹியூகோ இப்போ ஒரு வில்லேஜ்க்கு வரதா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி இங்க இருந்து எப்படியாச்சு இங்க இருக்கிற இந்த எல்ஃப் வில்லேஜ்க்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். ஆனா நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா கண்டிப்பா நம்ம இந்த எல்ரோ லேபிரிந்த தாண்டி தான் போய் ஆகணும். அந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு. வேற வழியா போறதுக்கு நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹைரன் சொல்லவும், ஷோன் உண்மையான ஹீரோ நீ தான் அந்த ஃபேக் ஹீரோ ஹியூகோவை அழிச்சு இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்லவோ, கண்டிப்பா நான் அவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹியூகோ தான் இந்த உலகத்தோட நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சில் இருக்கிறவங்கள அவன் பிரெயின் வாஷ் பண்ணி மத்த எல்லார்கிட்டயும் அவன் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்கான். சர்ச் சொன்னதுனால மத்த மக்களுமே ஹியூகோ தான் நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அது போக ஷோன் அவங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணதுனால ஷோனை இப்ப எல்லாருமே கெட்டவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் மட்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த கிங்டம்க்கு அந்த டீமன்ஸால பெரிய பிரச்சனையே வரும். அந்த வார்லயும் டீமன் லார்டோட ஆர்மி தான் ஜெயிக்கும். இது எல்லாத்தையுமே ஹீரோ டைட்டில் வச்சிருக்கிற ஷோனால தடுக்க முடியுமா? அண்ட் நம்ம ஹீரோயின் என்னடான்னா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. அந்த எர்த் டிராகன் ஆரிபாவை நம்ம ஹீரோயினுக்கு தோக்கடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த எர்த் டிராகனை விடவும் இந்த அம்மா ஸ்பைடர் 5 மடங்கு ஸ்ட்ராங் ஆனது. அது போக நிறைய ஆர்மியை வச்சும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோயினால இதுல ஜெயிக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.